அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரையிலான ஆடி மாதத்தில் அதிரடியான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த ஆடி மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்றபோது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது. மிகவும் பலமாக ஆடி மாதம் 16ஆம் தேதி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிர பகவானுடைய மாறுதல் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் ராசிக்கு 8ஆம் இடம் சுக்கிர பகவானுக்கு பலமான இடமாக இருக்கிறது. நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். 5இல் அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குருபகவானோடு பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் செவ்வாய் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கின்றார். செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இது நன்மைகள் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது. எனவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் பலமாக கிடைக்கிறது என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக ராகுகேதுக்கள் தெளிவுபடுத்துகின்றன. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பலமாக வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது. புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் 12 ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மேலும் கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை. சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சாதகமாக சஞ்சரிக்கப் போகிறார். இந்த மாதிரியாக நவகிரக நிலைகளின் அமைப்பு இருக்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மிகவும் பலமான முன்னேற்றங்கள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருவுடன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை உருவாக்கிக் கொடுப்பது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் நிறைந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த ஆடி மாதத்தில் பஞ்சமஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்திற்கு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டயோகமாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் வலுவான இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. எனவே புதிய வாய்ப்புகள் மற்றும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறைமுகமான தொல்லைகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தும் விலகுகிறது. எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் உங்களுடைய இலக்கை எளிதாக அடைவதற்கான மிகப்பெரிய அளவிலான யோகங்கள் கிடைக்கிறது.
உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். எந்த விஷயத்திலும் உங்களுக்கு அலைச்சல்களும் தடைகளும் தாமதங்களுமில்லாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகள் நீங்குகிறது. இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது. சனிபகவான் வக்ரநிலை இல்லாமல் நேர்கதியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் திரும்ப கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உருவாகியுள்ளது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்பாராத பல குறுக்கீடுகளை உடைத்து எறிந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்களை வக்ரசனி அள்ளிக் கொடுக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் சனிபகவானின் வக்ரநிலையால் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் பலமாக உருவாகியுள்ளது. ஏனெனில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். முன்னேற்றங்களுக்கு தடைகளை போட்டுக்கொண்டிருந்த அனைத்து விதமான இடர்பாடுகளையும் அடித்து நொறுக்குகிறார் ராகு. ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை சாதகமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய திட்டமிடுதலில் காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினைகள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் பலமாக கிடைக்கிறது. தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிவருவதற்கான யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. செவ்வாய் மற்றும் குரு நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் குடும்பம் ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாகும். ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது தோஷமற்ற கிரகமான குருவின் பார்வை பலமாக விழுகிறது. என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கும் பலமாக கிடைப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று கருதுவதற்கு இணங்க கேதுவாலும் சிறப்பான நன்மைகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறையான சிந்தனைகள் குழப்பமான மனநிலை கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் என அனைத்தும் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்வதற்கான பலமான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டு புத்திஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை குறைவில்லாமல் நிறைவாக செய்வதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த மாதத்தில் சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் விலகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஏற்ற இறக்க நிலை மாறி ஏற்றங்களை மட்டுமே சந்திப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது. கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவைகளாக அமைகிறது. மேலும் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த அமைப்பில் சுக்கிரனும் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பூர்த்தி ஆவதற்கான யோகங்கள் உண்டு. இதுவரையிலிருந்து கொண்டிருந்த பல தடைகள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் விலகுகிறது. புத்திக்கு நாயகனான கல்விக்கு அதிபதியான புதன் வக்ரம் அடைந்துள்ளார். எனவே கண்டிப்பாக சில நேரங்களில் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் பொறுமையாகவும் செயல்படுதல் நல்லது. இந்த காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் தானாகவே அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கான சூழ்நிலைகளையும் புதன் பகவானுடைய வக்ரமானது கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பான மாற்றங்கள் உண்டு புத்திக்கு அதிபதியான புதனின் அமைப்பால்.
இந்த ஆடிமாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கான வழிபாடுகளை சரியான முறையில் கடைபிடியுங்கள். மேலும் ஆடிப்பெருக்கு தினத்தன்று மிகப்பெரிய அளவில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகத்தான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. அம்மனின் பரிபூரணமான அருள் பெற்ற இந்த ஆடிமாதத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும்.